Hi guys, I'm your mentor Haranika from AgriMate Academy. இந்த சீரீஸ்ல நம்ம நம்பராஜ் சுண்டாவோட காம்படேட்டிவ் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல அக்ரானமியை எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்ண போறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிராப் ரைஸ் அண்ட் வீட். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே கிராப்ஸ்க்கு போகலாம். ஸோ ரைஸ் இது வந்து பேடி, சயின்டிஃபிக் நேம் Oryza sativa and chromosome number 2n is equal to 24. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, ரைஸ் இஸ் அ ஸ்டேபிள் ஃபுட் ஃபார் மோர் தேன் 60% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷனுக்கு ரைஸ் தான் ஸ்டேபிள் ஃபுட். மெயினாக ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா லைக் அஸ். நமக்கு வந்து ஈவன் நமக்கு ரைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஸ்டேபிள் ஃபுட் இல்லாமல் நம்மளோட நிறைய ஃபெஸ்டிவல்ஸுமே ரைஸை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ வி ஆர் செலிப்ரேட்டிங் ரைஸ் கரெக்டாக. ஸோ 90% ஆஃப் த ரைஸ் வந்து இந்த வேர்ல்ட் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஏஷியா ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் கன்சியூம்ட் இன் ஏஷியான்னு சொல்லலாம். ஏஷியன் கண்ட்ரியில் முக்கால்வாசி ரைஸ் இஸ் அ ஸ்டேபிள் ஃபுட் கரெக்ட். அண்ட் மெயினாக அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா நம்மளோட டெம்பரேச்சர், நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன் இஸ் ஹைலி சூட்டபிள் ஃபார் ரைஸ் கல்டிவேஷன். ஸோ வெட் ட்ராபிக்கல் கிளைமேட் ஆர் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் ஹியூமிட் ஏரியாஸ் இஸ் ஹைலி சூட்டபிள் ஃபார் ரைஸ். ஏன்னா நமக்கு ஹை ஹியூமிடிட்டி வேணும், ஹை வாட்டர் அவைலபிலிட்டி வேணும் அண்ட் டெம்பரேச்சரும் வேணும். ஸோ தீஸ் ஏரியாஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் ரைஸ் கல்டிவேஷன். ஸோ இந்தியாவோட எல்லா கிராப்ஸ் எல்லா சீரியல்ஸ்லையுமே ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ணுறது ரைஸ், போத் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷனில். ஓகே, ஸோ ரைஸில் வந்து 6 to 7% ப்ரோட்டீன் இருக்குது விச் இஸ் லோ அமாங் ஆல் தி சீரியல்ஸ். அண்ட் 2.5% ஃபேட் இருக்குது. அதையுமே நம்ம மில்லிங் பர்பஸ், அதாவது மில்லிங்னா இட்ஸ் ப்ராசஸிங் ஆஃப் ரைஸ், அதில் வந்து லூஸ் ஆகிடும். அந்த மில்லிங்கை பற்றி நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹல்லிங்னா என்ன? ஆக்சுவலி ஹல் அப்படின்னு என்னன்னா ரைஸ் கிரெயின் இருக்கு இல்லையா, அந்த கிரெயினை சுற்றி வி ஹாவ் அன் அவுட்டர் லேயர். ஸோ ஹல் இஸ் மேட் அப் ஆஃப் lamella அண்ட் லெம்மா அண்ட் பாலியா. அது ரெண்டும் சேர்ந்தது தான் ரைஸ். இது வந்து ஐ மீன் ஹல். அது வந்து ரைஸை சுற்றி என்க்ளோஸ் ஆயிருக்கும். அந்த ஹல்லை ரிமூவ் பண்ணாதான் நம்ம கன்சியூம் பண்ற ரைஸ் வரும். ஜென்ரலா அது பண்ணுவோம். ஸோ ஹல்லிங் பர்சன்டேஜ் வந்து 66%, விச் மீன்ஸ் நம்ம 100 கேஜி நெல் போட்டோம்னா 66 கேஜி ரைஸ் கிடைக்கும். அவ்வளவுதான். அதாவது நம்ம பேடி போடுறோம்ல, அதாவது நெல்லுன்னு சொல்றோம், அதுதான் பேடி. அது வந்து 100 கேஜி போட்டோம்னா நமக்கு 66 கேஜி ரைஸ் கிடைக்குது. 2/3 ஆஃப் த பேடி தான் நமக்கு ரெக்கவர் ஆகும் ரைஸா. தட் இஸ் ஹல்லிங் பர்சன்டேஜ் இன் ஜென்ரல். அப்புறம் ஜென்ரலா சிரல்ஸ்ல வந்து 400 to 500 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தான் தேவைப்படும் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் 1 கேஜி ஆஃப் பிளான்ட் ட்ரை மட்டர். ஆனா ரைஸ்க்கு மட்டும் 10 டைம்ஸ் அதிகமாகுது, விச் மீன்ஸ் 5000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது டு ப்ரொடியூஸ் 1 கேஜி ஆஃப் ரைஸ் கிரெயின். ஓகே, ஸோ இட்ஸ் அ வாட்டர் லவ்விங், வாட்டர் அபண்டன்ட்டாக தேவைப்படுற ஒரு கிராப். அண்ட் இன்னொரு மெயின் இஷ்யூ இன் ரைஸ் கல்டிவேஷன் பார்த்தா நைட்ரஜன் ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன். ஜென்ரலாக நம்ம நைட்ரஜன் ஃபர்டிலைசரை நைட்ரேட் ஃபார்மில் அப்ளை பண்ணுவோம். பட் ரைஸில் நம்ம ஃப்ளட்டட் கண்டிஷனில் க்ரோ பண்ணுறதுனால நைட்ரேட் ஃபார்ம்ல நம்ம அப்ளை பண்ணும்போது டீநைட்ரிஃபிகேஷன் நடக்கும், விச் இஸ் நைட்ரஜனா கன்வெர்ட் ஆகி இட் வில் எஸ்கேப் இன்டு ஏர். பிளான்ட்னால அப்சர்வ் பண்ண முடியாது. அண்ட் வாட்டர் லாகிங் கண்டிஷன் இருக்கிறதுனால நமக்கு லீச்சிங் லாஸஸும் அதிகமாகுது. ஸோ நைட்ரஜன் ஃபர்டிலைசரை எய்தர் அமோனியாக்கல் ஃபார்ம்ல அப்ளை பண்ணணும், இல்லை நைட்ரேட் ஃபார்ம்ல தான் அப்ளை பண்றோம் அப்படின்னா ரெடியூஸ்டு ஜோன்ல அப்ளை பண்ணணும். இதை பத்தின டீடைல் இது நம்ம ஃபர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்ல பார்க்கலாம். ஜென்ரலா ரைஸ் ஃபீல்டு வந்து ஃப்ளட்டட் கண்டிஷன்ல தான் க்ரோ பண்ணுவோம். 5 சென்டிமீட்டர் டீப் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நமக்கு ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்ல கிரெயின் ஃபார்மேஜ் ஸ்டேஜ்ல நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் மெயின் ப்ரோட்டீன். ஆக்சுவலி இந்த ப்ரோட்டீனே ரொம்ப கம்மி. அந்த மெயின் ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து ஒரைசெனின். ஜென்ரலா நம்ம ரைஸோட சயின்டிஃபிக் நேம் என்ன? ஒரைசா சட்டைவா. ஸோ ஒரைசெனின் அதோட ப்ரோட்டீன் நேம். ஓகே, அடுத்து கிளாசிஃபிகேஷன். ஜென்ரலா ஒரைசா இஸ் அ ஜீனஸ். அதுல 24 ஸ்பீஷிஸ் இருக்கு. ஸோ 24 ஸ்பீஷிஸ்ல வெறும் 2 ஸ்பீஷிஸை மட்டும்தான் நம்ம கல்டிவேட் பண்றோம் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். ஃபர்ஸ்ட் இஸ் ஒரைசா சட்டைவா டிப்ளாய்ட் ஸ்பீஷிஸ், 2n is equal to 24. இதோட 3 மெயின் ஜியாகிரபிக் ரேசஸ் இருக்கு. அதாவது அந்த கண்ட்ரி கல்டிவேட் பண்ற கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அது அங்க அடாப்ட் ஆயிருக்கும் இல்லையா. த ஸ்பீஷிஸ் இஸ் சேம் பட் அடாப்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஜியாகிரபிக் ரேசஸ் மாதிரி 3 பிரிச்சிருக்கோம். 1 இஸ் இண்டிகா, நேம் சஜஸ்ட் பண்ற மாதிரி க்ரோயிங் இன் டிராபிக் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் இன் இந்தியா. ஸோ இதுல டால் ஸ்டேச்சர் இருக்கும்,
but it is weak stem, so prone to lodging, அதாவது சீக்கிரம் சாஞ்சிரும். elongate grains வந்து ரொம்ப நீளமா இருக்கும். leaves will be droopy, productivity ரொம்ப கம்மி, அண்ட் ஹை இன்புட்டுக்கு, அதாவது ஃபர்டிலைசர் இன்புட்டுக்கு irresponsive-ஆ இருக்கும். ஓகே, ஸோ அதாவது நியூட்ரிஷன் அப்ளிகேஷன் ஒரு இன்புட்டுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அது இண்டிகா. செகண்ட் இஸ் ஜப்பானிக்கா. அப்படியே இண்டிகாக்கு ஆப்போசிட். டெம்பரேட் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் ஜப்பான்ல அதிகமாக கல்டிவேட் பண்றாங்க. ஷார்ட் ஸ்டேச்சர், எரெக்ட் லீவ்ஸ், டார்க் கிரீனா இருக்கும், அண்ட் இட் இஸ் ஹைலி ரெஸ்பான்சிவ் டு இன்புட் அண்ட் ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டியும் இருக்கு. அங்க எப்படி ரைஸ் எப்படி நீளமா இருக்கோ, ஹியர் த கிரெயின் ஷேப் வில் பி ஓவல் ஆர் ரவுண்ட் இன் ஷேப். ஜப்பானிக்கா. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஜவானிகா ஆர் பலு ரைஸ். இது இந்தோனேஷியால க்ரோ பண்றாங்க. வைல்டு ஃபார்ம் ஆஃப் ரைஸ் அண்ட் இட்ஸ்க்கு மெனி ஆன்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ரைஸை சுற்றி லெமா அண்ட் பேலியா இருக்கு இல்லையா, அந்த லெமாவோட டிப்ல வில் ஹாவ் எக்ஸ்டென்ஷன், ஒரு மைல்டு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த நிறைய கல்டிவேட்டட் ஸ்பீஷீஸ்ல அந்த ஆன்ஸ் இருக்காது. வைல்டு ஸ்பீஷீஸ்ல தான் அந்த ஆன்ஸ் இருக்கும். அதனால இந்த ஜவானிக்காவை நம்ம வைல்டு ஃபார்ம் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் அ லாங் டியூரேஷன் கிராப். இது வந்து என்னன்னா ஒரைசா சட்டையோட 3 ஜியாகிரபிக்கல் ரேசஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைஸ்ல 2 ஸ்பீஷீஸை நம்ம கமர்ஷியலா கல்டிவேட் பண்றோம். ஒன்னு ஒரைசா சட்டைவா, அதுல தான் இந்த 3 ஜியாகிரபிக்கல் ரேசஸ் இருக்கு. அண்ட் செகண்ட் ஸ்பீஷீஸ் வந்து ஒரைசா கிளாபரிமா. இது வெஸ்ட் ஆப்பிரிக்கால தான் அதிகமாக கல்டிவேட் பண்றாங்க. அவ்வளவுதான், மேஜர் இன்ஃபர்மேஷன் இல்லை, அவ்வளவுதான். ஜென்ரலா ஆரிஜின் வந்து இண்டோ பர்மா ரீஜன், சவுத் ஈஸ்ட் ஏஷியால தான் ஆரிஜின். ரைஸ் இட்ஸ் அ செல்ஃப் பாலினேட்டட் கிராப். அண்ட் அதோட ஃப்ரூட் டைப் வந்து கேரியாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா ஃப்ரூட்ல வி ஹேவ் சீட் கோட், அதுக்கு மேல வி ஹேவ் எண்டோகார்ப், ஈசோகார்ப், பெக்டோகார்ப், அந்த மாதிரி நிறைய இருக்கு. பெரிகார்ப் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அந்த பெரிகார்ப் அண்ட் சீட் கோட் லேயர் ஃபியூஸ் ஆகி ஒரே சிங்கிள் லேயரா இருக்கும். அந்த டைப் ஆஃப் ஃப்ரூட் இஸ் கால்ட் அஸ் கேரியாப்சிஸ். ஜென்ரலா பொயேஷியா ஃபேமிலியில இந்த கேரியாப்சிஸை பார்க்க முடியும். ஸோ ஹியர் ரைஸ் அதோட ஃப்ரூட் டைப் வந்து கேரியாப்சிஸ். கிரெயின், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரெயின் அண்ட் கேரியாப்சிஸ்ல வி ஹேவ் லெம்மா அண்ட் பாலியா. அதை கலெக்டிவா தான் நம்ம ஹல்லுன்னு சொல்றோம். அந்த கேரியாப்சிஸ் சுத்தி அந்த ஹல் வந்து டைட்டா க்ளோஸ் ஆயிருக்கும். அந்த வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவோம் நம்ம ப்ராசஸிங் அப்போ. அது அந்த ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். டெஸ்ட் வெயிட் அப்படின்னு என்னன்னா 1000 கிரெயின்ஸ், அதாவது எந்த கிராப்பா இருந்தாலும் 1000 கிரெயின்ஸோட வெயிட், அதை தான் டெஸ்ட் வெயிட்னு சொல்லுவாங்க. இன் கேஸ் ஆஃப் ரைஸ் இது வந்து 25 கிராம்ஸ். அண்ட் இதோட இன்னொரு டேர்ம் வந்து ரைஸோட ஸ்டெம்மை நம்ம கல்ம் ஆர் ஹால் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அண்ட் ஆல்சோ கண்டெயின் சீரியஸ் ஆஃப் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். அதுல இருந்து நமக்கு லீஃப் எமர்ஜ் ஆகும். அவ்வளவுதான். அடுத்து இன்ஃப்ளோரசன்ஸ் டைப். இன்ஃப்ளோரசன்ஸ் டைப் வந்து பானிக்கல். அண்ட் அதுக்கான பிக்சர் இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து இட்ஸ் அ பானிக்கல், அதாவது ஒரு ஆக்சிஸ் இருக்கும். அதுல வி ஹேவ் வேரியஸ் ஸ்பைக்லெட்ஸ் கம்மிங். இந்த மாதிரி ஸ்பைக்லெட்ஸ் வேரியஸா இருக்கும். இது பிரைமரி பிரான்ச் அண்ட் இட் இஸ் அந்த பிரைமரி பிரான்ச்ல இன்னொரு பிரான்ச் வரும், அது செகண்டரி பிரான்ச். இதுதான் வந்து பானிக்கல். ஓகே, இது ஃபிளாக் லீஃப் பிளேடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இந்த பிளேடுக்கு மேலதான், இந்த லீஃப் பிளேடுக்கு மேலதான் நமக்கு வந்து பானிக்கல் ரைஸ் ஆகும். ஸோ இட்ஸ் அ ஃபிளாக் லீஃப் பிளேட். அண்ட் இதுதான் வந்து ஒரு சிங்கிள் இன்ஃப்ளோரசன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பார்ட் வந்து லெம்மா, அண்ட் திஸ் பார்ட் இங்க இருக்குல்ல, இந்த பார்ட் பேரு பாலியா. இந்த ரெண்டு பார்ட்டோட என்க்ளோசர் ஹோல் இட் இஸ் கால்ட் அஸ் ஹல். நான் சொன்ன மாதிரி இது எக்ஸ்டென்ஷன் பார்ட் ஆஃப் லெம்மா. இது மோஸ்டா கல்டிவேட்டட் ஸ்பீஷீஸ்ல இருக்காது, வைல்டு ஸ்பீஷீஸ்ல இருக்கும். ஸோ கிளைமேட், அதாவது இட்ஸ் அ C3 கிராப், ஷார்ட் டே பிளான்ட். அதாவது ஷார்ட் டே பிளான்ட்னா என்ன, இட் நீட்ஸ் லாங் நைட் டியூரேஷன் ஃபார் அ ஃப்ளார் இனிஷியேஷனுக்கு அப்படி தேவைப்படும். ஷார்ட் டே பிளான்ட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருக்கும், அந்த கிரிட்டிக்கல் டே டியூரேஷன். அந்த கிரிட்டிக்கல் டே டியூரேஷனுக்கு கம்மியான டே லென்த் தான் அதுக்கு வேணும் ஃபார் ஃப்ளார் இனிஷியேஷன். அதுதான் ஷார்ட் டே பிளான்ட். ரெக்வயர்ட் ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட். சாயில் வந்து கிளே அண்ட் கிளே லோம் சாயில் சூட்டட் ஃபார் ரைஸ் கல்டிவேஷன். அண்ட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அசிடிக் சாயில்ஸ் ஆர் குட், 4 to 6 pH, and average temperature 21 to 37 degrees Celsius. So tropical and humid regions of subtropical is highly suitable. இந்தியாவில் ஜென்ரலாக லோலேண்டில் ரைஸை கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் செமி அக்வாட்டிக் பிளான்ட். சப்மர்ஜ்டு கண்டிஷனில் பெஸ்ட்டாக க்ரோ ஆகும். அண்ட் இதில் அப்போ சப்மர்ஜ் கண்டிஷனில் ரூட்ஸ் வில் நாட் கெட் இனஃப் ஆக்சிஜன். கரெக்டாக
ஸோ அந்த ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு லீவ்ஸ் வில் ஹாவ் ஆரன்கைமேட்டஸ் டிஷ்யூ. இது என்ன பண்ணும்? ஆக்சிஜனை லீவ்ஸ்ல இருந்து ரூட்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் ரைஸ். ஆரன்கைமேட்டஸ் டிஷ்யூ லீவ்ஸ்ல இருக்கும். ஹெல்ப்ஸ் இன் ஆக்சிஜன் சப்ளை ஃபார் ரூட். ஓகே. அடுத்து சீசன்ஸ். 3 சீசன்ஸ்: ஆஸ், அமன், போரோ. ஆஸ் வந்து ஷார்ட் டியூரேஷன், ஏப்ரல் டு மேல சோ டைம். அமன் வந்து கேரட் சீசன். முக்காவாசி ஏரியா, அதாவது இந்தியாவில் முக்காவாசி ஏரியா இந்த இந்த டைம்ல தான் ரைஸ் கல்டிவேஷன் நடக்கும். கேரட் சீசன் சொல்லுவாங்க. ஜூன் டு ஜூலை சோயிங் டைம். போரோ அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் டைம். நவம்பர் டு டிசம்பர் சோயிங் டைம் இருக்கும். ஸோ நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவில் டியூ டு எக்ஸ்ட்ரீம் வெதர் கிளைமேட்ஸ் டியூரிங் வின்டர், கேரட் சீசன்ல மட்டும், அதாவது அமன் சீசன்ல மட்டும்தான் நவ ரைஸ் கல்டிவேஷன் நடக்கும். ஓகே. அடுத்து வெரைட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டுவார்ஃப் வெரைட்டி. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பிளான்ட்டோ, அதாவது ரைஸோட டால் ஸ்டேஷன்னால நமக்கு லார்ஜிங் நடக்குது, ஈல்டு லாஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுக்காக தான் டுவார்ஃப் வெரைட்டி எடுத்துட்டு வந்தாங்க. TN1. டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தமிழ்நாடு 1. இட் இஸ் டாய்ச்செங் நேட்டிவ் 1. TN1 டாய்ச்செங் நேட்டிவ் 1. இது தைவான்ல 1964 to 65ல கண்டுபிடிச்சாங்க, டெவலப் பண்ணாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஹை yielding dwarf variety, அதாவது dwarf hybrid cross between பீட்டா cross DG Wujen. இதை ரெண்டு கிராஸ் பண்ணி நமக்கு ஒரு வெரைட்டி IR8 சொல்லுவாங்க பாப்புலரா. ஸோ ஹை yielding ஈல்டு அதிகமா இருக்கும் டுவார்ஃப் வெரைட்டி. இதை அது கண்டுபிடிச்ச ஒரு வருஷத்துலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க, 1964 to 65, and this is found in 1966, and it is the first variety to be photo insensitive. நம்மளோட மென்ஷன் பண்ணியிருந்தா it is a short duration crop. I mean it is not short duration, it is a short day crop. ஸோ ஆனால் இது வந்து ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ், அதாவது எப்படி எந்த லைட் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அது வந்து இந்த பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கும் இந்த பிளான்ட்டுக்கும் சம்மதம் இல்லை. ஸோ ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ் வெரைட்டி, அண்ட் இட் இஸ் ரிலீஸ்டு பை இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், பிலிப்பைனில் இருக்கு. அங்கே வந்து டெவலப் பண்ணாங்க இந்த வெரைட்டி 1966. ஸோ இட்ஸ் அ ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ் டுவார்ஃப் ஹை yielding cross between பீட்டா அண்ட் டிஜி ஊஜன் 1966ல ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே. டிஜி ஊஜனோட லிட்ரல் மீனிங் என்னன்னு பார்த்தா பிரவுன் டிப் ஷார்ட் லெக் ரைஸ். ஷார்ட் லெக்னாவே அஃப்கோர்ஸ் இட் இஸ் டுவார்ஃப். ஸோ இட்ஸ் சோர்ஸ் ஆஃப் டுவார்ஃப்னஸ்க்காக இதை யூஸ் பண்ணாங்க. அண்ட் இந்தியாவில் TN1 சேம் ரிலீஸ் பண்ண இயர்லேயே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், 1964 to 65. சேம் அடுத்து செகண்ட் இன்ட்ரடியூஸ்டு வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து IR8, அதை 1966ல நம்ம ரிலீஸ் பண்ணோம். ஓகே. ஐ மீன் ரிலீஸ் இல்லை, இன்ட்ரடியூஸ் பண்ணோம், இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஓகே. அப்போ இந்தியாவில் எந்த வெரைட்டி கண்டுபிடிக்கலையா அப்படின்னா அடுத்த 2 வருஷத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஜெயா. இது செமி டுவார்ஃப் வெரைட்டி, ஹை yielding, ஏர்லி, அதாவது ஷார்ட் டியூரேஷன் கிராப் வெரைட்டி. இது டாக்டர் சாஸ்திரி எவால்வ் பண்ணாரு 1968ல. இட் இஸ் அ கிராஸ் பிட்வீன் TN1 கிராஸ் டைப் 141. இதோட ஈல்டு பார்த்தா கம்பேரிட்டிவா TN1 அண்ட் IR8 கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவா ஈல்டு ஜாஸ்தியா இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் மிராக்கிள் ரைஸ் இன் இந்தியா. அது ஒன்று. திஸ் இஸ் ஓகே. அடுத்து வந்து கட்டக், ஒடிஷால வி ஹேவ் சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதில் 2 வெரைட்டிஸ் எவால்வ் பண்ணியிருக்காங்க, மலிங்கா அண்ட் மசூரி. அடுத்து வந்து மியூட்டன் டுவார்ஃப் வெரைட்டிஸ் ஜெகநாதன் சட்டாரி. வெரைட்டிஸ் விச் இஸ் சூட்டபிள் ஃபார் டிரெக்ட் சோயிங், அதாவது ஜென்ரலாக ரைசஸ் டிரான்ஸ்பிளான்டட் இல்லையா, பட் டைரக்ட் சீடிங்க்கு சூட்டபிளா, அதாவது நமக்கு சீட் ரேட் கம்மியாகும், கிராப் டிரான்ஸ்பிளான்டிங்ல இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸும் நமக்கு பேலன்ஸ் ஆகிடும். பாலா, காவேரி, நாகினா 22 and பூசா 221. This is the variety suitable for direct seeding. Coming to the next slide. Bacterial leaf blight is tolerant. அதாவது பாக்டீரியல் லீஃப் பிளைட்டுக்கு டாலரண்ட்டாக இருக்கிறது TKM6. TKMனா திரூர் குப்பம், விச் அதில் வந்து TNAக்கு கீழே இருக்க ரைஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குது. அங்கிருந்து மெனி வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் அதில் பாக்டீரியல் லீஃப் பிளைட்க்கு டாலரண்ட்டாக இருக்கிறது TKM6. சலனிட்டி டாலரண்ட் IR8 லுனிஸ்ரீ. சூட்டபிள் ஃபார் வாட்டர் லாக்ட் ஏரியா ஜல்மகன், ஜல்மணி, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜல் மீன்ஸ் வாட்டர் in Hindi, correct? So waterlogged area ku suitable Jalmagan, Jalmani. First hybrid for Basmati வந்து PRH10,
அண்ட் ஃபார் ரைஸ் இன் இந்தியா ஹைபிரிட் ரைஸ் வந்து CoRH1 கோயம்புத்தூர் ரைஸ் ஹைபிரிட் 1 1994ல ரிலீஸ் பண்ணது. IARI ரிலீஸ் பண்ண வெரைட்டிஸ் வந்து நோரின் 8 18, பூசா 2 21 அண்ட் பாஸ்மதி 370, பங்கஜ் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் IARI ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பூசா பாஸ்மதி 1 தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண டுவார்ஃப் வெரைட்டி இன் பாஸ்மதி டைப் ஆஃப் ரைஸ். ஹை ஈல்டிங் அண்ட் குவாலிட்டி ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ரிலீஸ்ட் பை IARI த்ரூ கன்வர்ஜென்ட் ப்ரீடிங் ப்ராசஸ். அண்ட் 2 genome edited rice varieties ICAR recent-ஆ I mean 2025ல 25 to 26ல ரிலீஸ் பண்ணது. DRR Dhan 100 also called as Kamala, DST Rice 1 இது ரெண்டுமே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க in 2025. 2 genome edited varieties released by ICAR by IIRR Indian Institute of Rice Research in Hyderabad. Other varieties வந்து Padma for upland, Pangaj for waterlogged condition, Ratna, Chambal, Sita, Sabarmati இதெல்லாமே other varieties. Going on for seed rate. So seed rateல நிறைய types of cultivation practices இந்தியாவில் இருக்கு. So first வந்து broadcasting 100 kg per hectare, drilling 60 kg per hectare. ஹைபிரிட் ரைஸ்க்கு எப்பவுமே ஜென்ரலாகவே ஹைபிரிட்ல எந்த வெரைட்டி எந்த க்ராப்பாக இருந்தாலுமே சீட் ரேட் வில் பி லாட் மோர் லெசர். ஸோ இதில் 15 kg per hectare. டப்போக் மெத்தட் இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் கல்டிவேஷன் டெவலப்ட் பை பிலிப்பீன்ஸ். அதில் 1.5 to 3 kg per meter square. நர்சரிக்குன்னு பார்த்தா 1.5 to 3 kg per meter square. 25 meter square நர்சரி இருந்தாலே போதும் ஃபார் 1 hectare. ஓகே, டப்பாக் மெத்தட் டீட்டெயில்டாக நம்ம அடுத்து பார்க்கலாம். அண்ட் ரோ அண்ட் பிளான்ட் டிஸ்டன்ஸ் வந்து 20 cross 10, அதாவது 20 centimeter between rows and 10 centimeter between plants. This about seed rate. அடுத்து வந்து ஃபர்டிலைசர் மேனேஜ்மெண்ட். ஜென்ரலாக NPK வந்து 100:60:60 plus 25 kg of zinc sulfate. இது வந்து லாஸ்ட் பட்லிங் அப்போ போடுவாங்க. recommended for high yielding varieties. இதுவே waterlogged soil அது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா அபவுட் waterlogged soilல 2 layers இருக்கும், upper zone and lower zone. upper zone is called as oxidized zone. அந்த இடத்துல we contain oxygen. I mean that it layer contains oxygen which is up to 1 to 10 mm very thin surface that contains oxygen. And immediately below that layer we have a reduced layer. அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்காது. இந்த 2 லேயர் இருக்கும் in a waterlogged puddle soil. ஜென்ரலி இதைத்தான் நம்ம ரைஸ் கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நைட்ரஜன் ஃபர்டிலைசரை நைட்ரேட் ஃபார்ம்ல அப்ளை பண்ணுவோம். அதை நம்ம இந்த மாதிரி படல் சாயில் அப்ளை பண்ற போது லீச்சிங் அண்ட் டீநைட்ரிஃபிகேஷன் நடக்கும். பிளான்ட்னால யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால டீப் பிளேஸ்மெண்ட் ஆஃப் அமோனியாக்கல் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்றோம். அமோனியாக்கல் ஃபார்மை ரெடியூஸ்டு லேயர்ல அப்ளை பண்றோம். ஸோ மோர் எஃபிஷியன்ட் ஃபார் நைட்ரஜன் அப்ளிகேஷன். நைட்ரேட் ஃபர்டிலைசரை வந்து அப்ளை பண்ணணும்னா நம்ம ஆக்சிடைஸ்டு ஜோன்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும், விச் இஸ் நியர்லி ரொம்ப கஷ்டம். ஏன்னா 1 to 10 mm லேயர்ல மட்டும்தான் அப்ளை பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ நைட்ரேட் ஃபர்டிலைசரை மோஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அண்ட் நைட்ரஜன் யூஸ் எஃபிஷியன்சி ஆஃப் த ரைஸ்ன்னு பார்த்தா 30 to 40% தான். அண்ட் இப்போ அந்த நைட்ரஜன் தான் அதிகமாக தேவைப்படுது ரைஸ் கல்டிவேஷனுக்கு. அதோட ரெக்குவயர்மெண்ட்டை ஒரு கிட்டத்தட்ட 25 to 30% குறைக்கிறதுக்கு we are going for biofertilizer. ப்ளூ கிரீன் ஆல்கே இஸ் அ நைட்ரஜன் ஃபிக்ஸர் அண்ட் அது வந்து ஒரு வாட்டர் ஃபர்னோட சிம்பயோட்டிக் அசோசியேஷன்ல தட் இஸ் கால்ட், அந்த வாட்டர் ஃபர்னுக்கு பேர் அசோலா, அனபெனா அசோலே. இது ரெண்டும் அசோசியேஷன்ல இட் ஹெல்ப்ஸ் இன் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இன் திஸ் puddled soil. So and also we have another bacteria, nitrogen fixing bacteria, Acetobacter. It's a non-symbiotic, that is free living bacteria that also fix atmospheric nitrogen. இது upland rice fieldக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். So these are the bacteria which is used for biological nitrogen fixation in the rice field. அடுத்து we are going for physiological disorders. First is Kyra disease. இது ஜென்ரலாகவே வந்து ஜிங்க் டெஃபிஷியன்சினால ரைஸ்ல கிராஸ் ஆகிறது. மெயினா நர்சரி ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா இந்த ரைஸோட லீஃப் இருக்கு இல்லையா, லீஃப் டிப் வில் டர்ன் yellow அண்ட் ட்ரை. பிளான்ட் வந்து க்ரோ ஆகாது, ஸ்டண்டட் க்ரோத்ல இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் இட் வில் பி மார்க்ட் பை ரஸ்ட் கலர்ட் ஆர் ப்ரௌனிஷ் ரெட் அப்பியரன்ஸும் இருக்கும் அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப். ஸோ அவுட்டர் லீஃபோட சர்ஃபேஸ்ல நமக்கு அது இருக்கும். ஃபர்ஸ்ட் இட் இஸ் ரிப்போர்ட்டட் பை ஒய்.எல். நென் இன் 1966. எங்க இந்தியாவில் தான் பாட்னா நகர் உத்தரகாண்ட்ல ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணாங்க. இதோட மேனேஜ்மெண்ட் எய்தர் 5 kg ஜிங்க் சல்ஃபேட் அட் நர்சரி ஸ்டேஜ் இல்லை ஃபோலியர் ஸ்ப்ரே ஆஃப் 0.5% ஜிங்க் சல்ஃபேட் அட் ஏர்லி கிராப் ஸ்டேஜ். ஸோ இது ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி வி ஆர் மேனேஜிங். ஃபர்ஸ்ட் ஸ்கைரா டிசீஸ் நர்சரி ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது இந்தியாவில் பை ஒய்.எல். நென். அடுத்து ப்ரௌனிங் ஆஃப் ரைஸ். இது எதனாலனா அயன் டாக்ஸிசிட்டி. கைரா டிசீஸ் இஸ் டியூ டு ஜிங்க் டெஃபிஷியன்சி அண்ட் ப்ரௌனிங் ஆஃப் ரைஸ் இஸ் டியூ டு அயன் டாக்ஸிசிட்டி. மேஜர் ப்ராப்ளம் இன் ரைஸ் ப்ரொடக்ஷன் எங்கன்னா வாட்டர் லாக் ஆசிட் சல்ஃபேட் சாயில்ஸ்ல இது ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா purple coloration of the leaf tip then gives a scorched or dry appearance. Okay, so அதுதான் இதோட symptom. A variety which is resistant or tolerant to iron toxicity is Falguna. Okay, அடுத்து silicon. Silicon generally it comes under the category of beneficial nutrient. அதாவது எல்லா பிளான்ட்டுக்குமே it is not essential, but rice production it is essential nutrient. ஏன்னா ஜென்ரலா நம்மளோட ரைஸ்ல ப்ராப்ளம் என்ன, ட்ரூப்பியா இருக்கு அண்ட் இட் வில் லார்ஜ் ஈஸிலி. கரெக்டா? ஸோ சிலிகான் அப்ளை பண்ணுறப்போ வி கேன் ஏபிள் டு ஓவர் கம் தட் ப்ராப்ளம். பிளான்ட்டை வந்து நம்ம எரெக்டாக நிற்க வைக்க முடியும். மெயினாக பேனிக்கல் இனிஷியேஷன் ஸ்டேஜில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேனிக்கல் இனிஷியேட் ஆகிறப்போ வி ஹாவ் டு ஹாவ் ஃபர்ம், அதாவது பிளான்ட் வந்து ஃபர்மாக இருக்கணும் இல்லையா? ஸோ சிலிகான் அப்ளிகேஷன் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா it forms a thick cuticle silica layer, so prevention of pest and disease attack, insect pest attack ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். எப்படி சிலிகான் சப்ளை பண்ணலாம்? பேசிக் ஸ்லாக் which is nothing but calcium silicate 1.5 to 2 tons per hectare அப்ளை பண்ணுறப்போ நம்ம சிலிகான் வந்து கிடைச்சிரும், தேவையான அளவு கிடைச்சிரும். Next is weed management. General 2 weeds, Echinocova crusgully, Echinocova colorum. இது ரெண்டுமே மேஜர் weeds in rice. ஏன்னா it is a mimic weed. அதாவது ரைஸ் மாதிரியே இருக்கும். டக்குன்னு பார்க்குறப்போ we can't able to differentiate. ஸோ அதனால அதோட எராடிகேஷனுமே கஷ்டம். ஐ மீன் அதோட மேனேஜ்மெண்ட்டுமே கஷ்டம். அண்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்டட் ரைஸில் நமக்கு வீட் ப்ராப்ளம்ஸ் கம்மியாக இருக்கும் தேன் டைரக்ட் சீடட் ஒன். ஓகே, அடுத்து ஹெர்பிசைட். இந்த வீட் மேனேஜ்மெண்ட்க்கு என்னென்ன ஹெர்பிசைட் யூஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் இஸ் பென்தியோகார். அதோட ட்ரேட் நேம் வந்து சாட்டன், 2 kg per hectare. ப்ரீ எமர்ஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதாவது வீட்ஸ் எமர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணுறோம். அடுத்து ப்ரொபோனில், அதோட ட்ரேட் நேம் ஸ்டாம்ப் 534. இது வந்து 3 kg per hectare. இது வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் 1 week ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்டிங் அப்ளை பண்ணுறோம். அப்போனா ஆப்வியஸாக இது என்னது, போஸ்ட் எமர்ஜென்ஸ் வீட், அதாவது வீட் எமர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா ஸ்ப்ரே பண்ணுறது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இஸ் டிடாக்லர் விச் இஸ் 2 to 3 kg per hectare அப்ளை பண்ணுறது. இது ப்ரீ எமர்ஜென்ஸ், அதாவது வீட் எமர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணுறோம் ஃபார் போத் ஆனுவல் அண்ட் ப்ராட் லீஃப்ட் கிராஸ். ஓகே, ப்ராட் லீஃப்ட் வீட்ஸ் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். அடுத்து அனிலோஃபாஸ், இதுவுமே ப்ரீ எமர்ஜென்ட். ஆல்சோ ஏர்லி போஸ்ட் எமர்ஜென்ஸ், அதாவது எமர்ஜ் ஆன உடனே அப்ளை பண்ணுறது. இட்ஸ் a selective herbicide for annual sedges and some broad-leaved weeds, either transplanted இல்ல direct seeded rice, எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அனிலோஃபாஸ். நெக்ஸ்ட் இஸ் பைரசோசல்ஃபியூரான். இது வந்து நியூ இப்போ புதுசாக வந்திருக்கு மார்க்கெட்ல, செலக்டிவ் சிஸ்டமிக். ஓகே, தென் ப்ரீ போஸ்ட் எமர்ஜென்ட் ரெண்டுமே இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்க. பைரசோசல்ஃபியூரான், இதோட ட்ரேட் நேம் சாத்தி. தீஸ் ஆர் த herbicides generally used in rice weed management. Okay, அடுத்து பிஷனி, இது ஒரு நியூ டேர்ம். இது வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற ஒரு கல்டிவேஷன் ப்ராக்டிஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், அதாவது ஃபீல்டெல்லாம் படுல் பண்ணிட்டு வாட்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோவோ டிரான்ஸ்பிளான்ட்டாக பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரை ஃபீல்டை ப்ளவ் பண்ணிட்டு அதில் ப்ராட்காஸ்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து எப்படின்னா, ஜென்ரலாக ப்ராட்காஸ்டிங்கை விட இதுக்கு சீட்ஸ் ஜாஸ்தியாக தேவைப்படும். அது சும்மா ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு 4 to 6 weeks அப்புறம் நம்ம அதாவது அதோட வாட்டர் வந்து 5 to 10 centimeter லெவலில் இருக்கிறப்போ
we are plowing it once or twice. It is also called as cross plowing. அப்படி பண்றப்போ இந்த நாள் நமக்கு என்ன பெனிஃபிட், அந்த பீப்புளுக்கு என்ன பெனிஃபிட்னா வீட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் ஆகும், we can optimize the crop stand and soil aerationக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பீப்புள் ஆர் யூசிங் திஸ் மெத்தட். இது ட்ரெடிஷ்னலாக நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிஷனிங். ஓகே, அடுத்து படலிங். இது காமனா நம்ம ஜென்ரலா பார்க்குற ஆஸ்பெக்ட்ஸ்ல படலிங் பண்றது. அது என்ன, சாயில் அக்ரிகேட்ஸை உடைக்கிறோம் பை யூசிங் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். எந்த கண்டிஷன்ல, வாட்டர் லாகிங் ஆர் எக்ஸசிவ் வாட்டர் மாய்ச்சர் கண்டிஷன்ல பண்றோம். ஸோ இப்படி பண்றதுனால சாயில் ஸ்ட்ரக்சர் ஹேம்பர் ஆகும், டெஸ்ட்ராய் த சாயில் ஸ்ட்ரக்சர். ரூட் பெனிட்ரேஷன் வந்து ரொம்ப டீப்பா போகாது, ஷாலோவா இருக்கும். ரூட் பெனிட்ரேஷன் வில் பி ஷாலோ. அண்ட் அடுத்த அப்லாண்ட் கிராப்ஸ் கல்டிவேட் பண்றப்போ, ரைஸோட ரொட்டேஷன் பண்றப்போ இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ படலிங் பண்றப்போ நமக்கு பல்க் டென்சிட்டி ஆஃப் த சாயில் வந்து 1.4 இருந்து 1.57 இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் எக்யூப்மெண்ட் விச் வி யூஸ் ஃபார் படலிங் இஸ் பட்லர். ஓகே, அப்ஜெக்டிவ் ஆஃப் படலிங். இப்படி இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தும் வை வி ஆர் கோயிங் ஃபார் படலிங், வாட்டர் பெர்குலேஷனை கம்மி பண்றதுக்கு. அதுதான் மெயின் அப்ஜெக்டிவ். ரெடியூஸ் த பெர்குலேஷன் லாஸ் ஆஃப் வாட்டர். ஏன்னா ரைஸ் as already needs more water. அது பெர்குலேஷன்ல லாஸ் ஆகிறப்போ அதிகமான வாட்டர் பண்ண முடியாது. ஸோ we have to manage that. ஸோ பட்லிங் இஸ் ரொம்ப இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வீட் இன்ஃபெஸ்டேஷனை ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னா வாட்டர் லாகிங் கண்டிஷன்ல வீட் க்ரோத் கஷ்டம், நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா பெர்குலேஷன் லாஸ் கம்மி ஆகிறதுனால. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் ஆஃப் வாட்டரிங். ஸோ ஜென்ரலாக சீரியல்ஸில் வி ஹாவ் இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் கண்டிப்பாக பிளான்ட்டுக்கு வாட்டர் இருக்கணும். அந்த ஒன்ஸ் இல்லைன்னா அந்த பிளான்ட் வாட்டர் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிடுச்சுன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ரெக்கவர் ஆர் மேனேஜ். ஸோ அந்த ஸ்டேஜ் ஒன்று டில்லரிங் ஸ்டேஜ், அதாவது 2 to 20 days ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்ட். இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக வாட்டர் லாகிங் இருக்கணும். அப்போ தான் பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகி டில்லர்ஸ் வந்து வரும். ஸோ டில்லரிங் ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இஸ் பேனிக்கல் இனிஷியேஷன் ஆர் பூட்டிங் ஸ்டேஜ். பேனிக்கல் இனிஷியேஷன்னா நம்ம முன்னாடி டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, ஃபிளாக் லீஃப் ஷீட் வந்து ஸ்வெல் ஆகும், அந்த ஸ்வெல் ஆகி அதிலிருந்து பேனிக்கல் வரும், தட் இஸ் கால்ட் அஸ் பூட்டிங். அந்த பூட்டிங் ஆர் பேனிக்கல் இனிஷியேஷன் ஸ்டேஜில் வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இஸ் டப்பாக் ஸ்டேஜ் ஆர் டப்பாக் மெத்தட் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன். இது நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ திஸ் மெத்தட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஃப்ரம் பிலிப்பீன்ஸ். இதில் என்னன்னா சீட்லிங்ஸை சாயிலோட கான்டாக்ட் பண்ண விட மாட்டாங்க. there is no contact between seedling and soil. ஸோ இந்த நர்சரியில் நமக்கு 3 kg per meter square போதும். அதை உட்டன் பிளாங்க்லையோ ட்ரேலையோ இல்லை காங்க்ரீட் ஃபோல்லையோ இல்லை சீட் பெட்டையே பாலித்தீன் ஷீட்டில் கவர் பண்ணி நமக்கு நர்சரி ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹெக்டருக்கு 25 to 30 meter square nursery is enough. அண்ட் 12th day of அதாவது sowing after 12th day after sowing நம்ம transplant பண்ணிடுவோம். So that is Dapak method of rice cultivation introduced by Philippines. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 3 kg சீட்ஸ் இருந்தால் போதும். 25 to 30 meter square is enough for per hectare. நர்சரி வந்து 25 to 30 meter square போதும் for 1 hectare of land. 12th day after sowing நம்ம transplant பண்ணுறோம். ஓகே, so there is no contact between seeding and the soil. It is Dapak method of rice cultivation. அடுத்து ஹைப்ரிட் சீட். ஒரு 1970s வந்து ஹைப்ரிட் ரைஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ரைஸ்ட் இன் சைனா பை சைட்டோபிளாசம் மேல் ஸ்டெரிலிட்டி அண்ட் ஃபர்டிலிட்டி ரீஸ்டோர் ஜீன் சிஸ்டம். அடுத்து ஆஃப்டர் சைனா இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியலைஸ் பண்ணாங்க ஹைப்ரிட் ரைஸை. APRH1, APRH2 ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், KRH ஃப்ரம் கர்நாடகா அண்ட் MGR ஃப்ரம் தமிழ்நாடு. These are the 4 commercialized hybrid rice variety in India. And it is after China நம்ம இந்தியா வந்து கமர்ஷியலைஸ் பண்ணோம். அடுத்து PHP71 is the only hybrid rice. அது ஒரு private institution ரிலீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் கோல்டன் ரைஸ். கோல்டன் ரைஸ்னா ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை காயின் பண்ணது இன்கோ பாட்ரிகஸ். அண்ட் இது என்னன்னா த்ரூ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ரைஸில் வந்து விட்டமின்ஸை ஃபார்ட்டிஃபை பண்ணுறோம். மெயின்லி விட்டமின் A, பீட்டா கேரோட்டின். எதுக்குன்னா ரைஸ் இஸ் ஜென்ரலி ரிச் இன் கார்போஹைட்ரேட்ஸ், அதில் ப்ரோட்டீன்ஸே கம்மி, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் நியர்லி நில். ஸோ அதை ஃபோர்ட்டிஃபை பண்ணுறது, ஏன்னா ரைஸ் இஸ் அ ஸ்டேபிள் ஃபுட் கன்சியூம்ட் அக்ராஸ் வேர்ல்ட். ஸோ அதில் த்ரூ திஸ் இப்படி நம்ம ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கன்சியூம் பண்ணுறப்போ வி கேன் ஏபிள் டு ரெக்கவர் ஃப்ரம் மால் நியூட்ரிஷன் இல்லையா.
So அதனால we are going for golden rice, fortified rice. It is a transgenic or genetically modified rice. Okay, rice variety golden rice enriched with vitamin A, beta carotene. அடுத்து SRI system, that is system of rice intensification. இது ஹென்ரி டி லவ்லைன் ஃப்ரம் மடகாஸ்கர் 1980s இந்த மெத்தடாலஜியை டெவலப் பண்ணாங்க. இட் இஸ் போத் பெனிஃபிட் ஃபார் அக்ரானமிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஸ் வெல் as ஈக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். நம்ம ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் பை மேனேஜிங் ஆல் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப், அதாவது ஒட்டுமொத்த ரைஸ் கல்டிவேஷன் நம்ம இது வரைக்கும் பண்ண ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி we are getting into a new method. ஓகே, பேசிக் பிரின்சிபல்ஸ் என்ன? இரிகேஷனை குறைச்சி பிளான்ட் பாப்புலேஷனையும் குறைச்சி சாயில் கண்டிஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம் பை யூஸிங் லெஸ் ஆர் நோ ஹெர்பிசைட்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா 20 to 100% ஆர் மோர் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது, 90% ரிடக்ஷன் இன் த சீட் ரெக்வயர்மெண்ட் அண்ட் 50% வாட்டர் சேவ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் SRI அண்ட் மடகாஸ்கரில் டெவலப் பண்ணுது. ஸோ SRIல பார்த்தா பர் ஹெக்டருக்கு ஈல்டு வந்து 6 to 7 டன்னஸ். இதுவே கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் 2 to 3 டன்னஸ் பர் ஹெக்டர் தான். பட் இதில் ஈல்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். மெயினாக இரிகேட்டட் அப்லாண்ட் ஆர் ரெயின்ஃபெட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், ஆஸ் வெல் அஸ் வீட், சுகர் கேன், மில்லட், மஸ்டர்டுக்குமே யூஸ் பண்ணுறோம். ஹைலி ஃபீஸபிள் ஃபார் ஸ்மால் ஹோல்டிங் ஃபார்மர்ஸ் who need to get highest yield possible in the available land. ஸோ இதில் என்ன பண்ணுறோம்? ஜென்ரலாக ஸ்பேசிங் 20x10, பட் ஹியர் ஒயிட் ஸ்பேசிங் யூஸ் பண்ணுறோம் 25x25. சீட்லிங்ஸ் 8 to 12 years old 2 leaf ஸ்டேஜில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். 100 meter square is enough as a nursery for per hectare and 2 kg per acre or 5 kg per hectare the seed rate, it's enough. Okay, and demerit என்னன்னா high labor cost for initial year. So this is the demerit of SRI. So main takeaway points, yield increase ஆகுது 6 to 7 tons per hectare and small land holdings highly suitable. Maina white that is 25 to 25x25 centimeter white spacing, transplanted 8 to 20 days old, 100 meter square nursery area, seed rate 2 kg per acre and 5 kg per hectare. அவ்வளோதான். அடுத்து ரைஸோட ப்ராசஸிங். ஜென்ரலாக ரைஸ் இஸ் ப்ராசஸ்ட் இன் 3 steps: parboiling, milling and polishing. பார்பாயிலிங்னா என்னன்னா நத்திங் பட் அரிசி, அதாவது நெல்லை வேக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இட்ஸ் அ ஹைட்ரோதெர்மல் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ் வில் பி சோக் அட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். சோக் பண்ணிவிட்டு வி ஆர் ஸ்டீமிங். அப்படி சோக் பண்ணி வி ஆர் இன்க்ரீஸிங் த மாய்ஸ்சர் கண்டென்ட். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வி ஆர் ஸ்டீமிங் இட், அதாவது ஸ்டீமிங் அட் ஹை டெம்பரேச்சர். Then after steaming it is dried. அந்த parboiled rice dry பண்றோம் till the moisture content is 12 to 14% வர வரைக்கும் நம்ம dry பண்றோம். இதனால என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்க kernel will become hard. ஸோ நம்ம milling ப்ராசஸ்க்கு போறப்போ ரைஸ் பிரேக் ஆகாம நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ milling efficiency அதிகமாகும், நியூட்ரியன்ட் ரிட்டென்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ we are going for parboiling. So the as it is mentioned, crystalline form of starch amorphous form க்கு convert பண்றோம். Okay, so next is milling. milling னா என்னன்னா அந்த allurone layer and embryoவை remove பண்றோம். அது remove பண்றதுனால vitamin B1 இருக்குல்ல, that gets completely lost. so அதனால polished rice consume பண்ண there is deficiency symptom of vitamin B, that is beriberi disease. Okay, so milling ல we are removing the, அதாவது இந்த unheld rice, அந்த unhulled இருக்குல்ல அந்த ஹல்ல ரிமூவ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த கிரெயின்ட் ரைஸ் ஆர் ப்ரௌன் ரைஸ். இதுதான் மில்லிங்கோட அவுட்கம். ஸோ அவுட் லேயர் அப்படியே தான் இருக்கும். அடுத்து பாலிஷிங் பண்றப்போ இந்த ஒயிட் இந்த அவுட்டர் லேயர், அதை தான் ரைஸ் பிரான்னு சொல்லுவாங்க, அந்த பிரானை நம்ம ரிமூவ் பண்றோம் டியூரிங் பாலிஷிங், விச் ரிசல்ட்ஸ் இன் ஒயிட் ரைஸ். அந்த ஒயிட் ரைஸை தான் நம்ம பாலிஷ்டு ரைஸ்ன்னு சொல்லி இப்போ கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாலிஷிங் ஆஃப் ரைஸ். ஸோ அந்த ஃபைன் பிரான் இருக்கு இல்லையா, ஆஃப்டர் மில்டு ரைஸ் அந்த ஃபைன் பிரானை ரிமூவ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒயிட்டனிங் ஆர் ஸ்மூத்தனிங் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் பாலிஷிங். ஸோ தீஸ் ஆர் த 3 steps ஆஃப் ரைஸ் ப்ராசஸிங். ஸோ பார்பாயிலிங் ஃபர்ஸ்ட் ஹைட்ரோதெர்மல் ப்ராசஸ் மூலியமா we are hardening the seed to prevent breakage during milling. அண்ட் மில்லிங் பண்ணுறப்போ அதோட அவுட்டர் லேயரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறோம், அதனால நமக்கு விட்டமின்ஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுது.
பாலிஷிங் அப்போ அந்த ஃபைன் ரைஸ் பிரானை ரிமூவ் பண்ணிட்டு சர்ஃபேஸை பாலிஷிங் பண்ணுறோம். தட் இஸ் பாலிஷிங் விச் கிவ்ஸ் ஒயிட் ரைஸ், கம்ப்ளீட்லி ஒயிட்டனிங் ஆஃப் ரைஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படைசிங்காக இருக்கணுங்கிறதுனால இந்த பாலிஷிங் ஆஃப் ரைஸ் பண்ணுறோம். ஓகே. So going for important questions. So sowing time of us or autumn rice is April, May. Sowing time of Boro rice வந்து November, December. And almond rice வந்து it will be June, July. That is Kharif season. Rice inflorescence panicle. Rice is a short day plant. Temperature வந்து 30 to 32 degrees Celsius. Hulling percentage of rice is 65 to 66%. Fruit of rice is caryopsis. அதாவது pericarp and the seed coat is fused together. That is caryopsis. Nitrogen fertilizer ammonium sulfate தான் யூஸ் பண்ணுறோம். நைட்ரேட் யூஸ் பண்ண மாட்டோம் as it leads to denitrification and leaching. Efficiency ரொம்ப கம்மி. So ammonium sulfate யூஸ் பண்ணுறோம். Waterlogging condition, obviously it will be acidic condition of soil, 4 to 6 pH. Mat type of nursery is associated with paddy. அடுத்து பாஸ்மதி ரைஸோட டெஸ்ட் வெயிட் 21 கிராம், ஜென்ரல் ரைஸ்க்கு 25 கிராம்ஸ். மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான் பூட்டிங் ஸ்டேஜ், ஆல்சோ கால்ட் அஸ் பேனிக்கல் இனிஷியேஷன் ஸ்டேஜ். அதில் அந்த ஃப்ளாக் லீஃப் வந்து பல்ஜ் ஆகி பேனிக்கல் இனிஷியேட் ஆகும். பயோஃபர்டிலைசர் ஃபார் ரைஸ் அசோலா, தட் இஸ் symbiotic relationship between blue-green algae, and it will helps in biological nitrogen fixation. Seedling Dapog nurseryக்கு 12 days maximum or the average of 11 to 14 days. Dominant wheat species Echinoclova and it's a milkweed. White eye of rice is due to iron deficiency. நம்ம iron toxicity browning of rice பார்த்தோம். Iron deficiency க்கு white eye of rice. Rice field due to water logging methane gas evolve ஆகும். Akachi disease in rice is due to toxicity of H2S. Highest nitrogen loss in rice is due to denitrification. Pyra and Utera cropping system is also related to rice. அடுத்து parboiling of rice. It will help in conservation of vitamin B12. Seed rate in Dapog nursery is 3 to 4 kg per meter square. Area for Dapog nursery வந்து 25 to 30 meter square. Nursery area 25 to 30 meter square for per hectare. Miracle rice in India is Jaya, which is crossed between TN1 and 141. Gene responsible for dwarfness DGWG, which is dwarf, incorporate dwarfness. Spacing for rice sowing of seedling 20 cross 10. Chyra disease is due to zinc deficiency. Reclamation disease of cereals generally it is due to copper deficiency. Rice grain is said to be extra long if it is 7 mm or more. 7 mm தாண்டி அதிகமாக இருந்துச்சுன்னா the rice grain is called as extra long. So நம்மளோட next crop wheat, Triticum aestivum. 2n is equal to 42, அதோட chromosome number. Actually எல்லா நிறைய Triticum aestivum ஓட chromosome number 2n is equal to 42. இதே மாதிரி நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கு, ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இந்தியாவில் ரைஸ் தான் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் இருக்கு அமாங் சீரியல்ஸ். பட் வித் ஆஸ்பெக்ட் டு வேர்ல்ட் வீட் தான் வந்து ஃபர்ஸ்டாக இருக்கு. ஸோ வீட் இஸ் த ஃபர்ஸ்ட் in the world for cereals in respect of area as well as production. So it is called as king of cereals. And இந்தியாவில் இது செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ராப்பாக இருக்குது, ஏரியாலையும் சரி ப்ரொடக்ஷன்லையும் சரி. ஸோ த வேர்ட் சீரியல்ஸ் வந்து ரோமன் வேர்ட் சீரியஸ் அப்படின்ற இதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் காடஸ் ஆஃப் கிரெயின் அப்படின்னு அர்த்தம். வீட் இதில் வந்து இட் ஹேஸ் அ ஸ்பாஞ்சி ப்ரோட்டீன் கால்ட் அஸ் gluten. அந்த gluten வந்து the gluten contains two components, that is gliadin and glutenin. இது ரெண்டோட ஈக்குவல் அமௌண்ட்டோட காம்ப்ளெக்ஸ் தான் gluten. Gluten is a protein, okay. அது வந்து when combines with water, no, it forms a tough or elastic substance. அதனால it is used in bakery products, okay. So it is harmful to children health because அது டைஜஷனுக்கு ரொம்ப கஷ்டம். ஈவன் அடல்ட்ஸ்க்குமே இப்போ அது ரொம்ப கெடுதல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா டைஜஷனுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்டிக்கி அண்ட் எலாஸ்டிக்காக இருக்கு இல்லையா, அதனால இட் ரெக்வயர்ஸ் மோர் வாட்டர் டு டைஜஸ்ட் ஆல்சோ. ஸோ இட் இஸ் வெரி ஹார்ட். ஸோ வீட் ப்ரோட்டீனில் இட் இஸ் ரிச் இன் நயாசின் அண்ட் தயமின். அண்ட் வீட்டோட ஹார்ட்னஸை பெர்லிங் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு மெஷர் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். இட் டிட்டர்மைன்ஸ் த ஹார்டினஸ் ஆஃப் த கிரெயின்.
ஸோ அந்த இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கப்போ நமக்கு கர்னல் ஹார்டினஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படியே வந்து இன்வர்ஸ்லி நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். ஸோ ஹையர் பிஐ இண்டெக்ஸ் இருக்கு, பிஐ வேல்யூ இருக்குது அப்படின்னா த கர்னல் ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வீட்டில் நமக்கு கொலோனல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லீஃப் அப்பியர் ஆனதுக்கு அப்புறமா அட்வென்டிஜியஸ் ரூட் ஸ்டெம் பேஸ்லேருந்து நமக்கு டெவலப் ஆகும், இது பெர்மனண்ட்டாக இருக்கும். அது அந்த ரூட் இனிஷியேஷன், கிராப் ரூட் இனிஷியேஷன் ஸ்டேஜில் இது நமக்கு வளரும். அந்த டைப் ஆஃப் ரூட்ஸ் பேர் குளோனல் ரூட்ஸ். இதை ஏன் நம்ம அட்வென்டிஜியஸ் ரூட்னு சொல்கிறோம்? ஏன்னா ஸ்டெம் பேஸ்லேருந்து வளருது, ரேடிக்கல்லேருந்து வளரலை. ஓகே, ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் த வீட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பைக் அண்ட் அதோட சீட் வந்து கேரியாப்சிஸ். நம்ம ரைஸ்க்கு பார்த்தா அதே தான். ரைஸில் இட் இஸ் கால்ட் அஸ் பானிக்கல், வீட்டில் இட் இஸ் ஸ்பைக். ஸோ காமனாக மஸ்டர்டை வந்து இன்டர் கிராப்பாக க்ரோ பண்ணுவாங்க வீட்டோட. ஸோ டெஸ்ட் கிரெயின் ஆஃப் ரைஸ் என்ன பார்த்தோம்? இட் இஸ் 25 grams. இதுவே பாஸ்மதிக்குனா 21 grams. இதுவே வீட் கிரெயின்ஸில் அதோட டெஸ்ட் வெயிட், அதாவது வெயிட் ஆஃப் 1000 grains, அதுதான் டெஸ்ட் வெயிட், அது 40 grams. ஓகே, இதுவே ஃபிலாரிஸ் மைனர், இட்ஸ் அ பாப்புலர் வீட் இல்லையா, மிமிக் வீட் ஆஃப் வீட். அந்த அதோட டெஸ்ட் வெயிட் வந்து வெறும் 2 grams தான் அப்படின்னு ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறாங்க. நோரின் 10 அப்படிங்கிறது தான் இட் இஸ் அ ஸ்பீஷ் ஆர் அ wheat variety which causes dwarfness, or a gene which is responsible for inducing dwarfness. ஸோ அது வந்து இட்ஸ் அ ஜாப்பனீஸ் வெரைட்டி. அதை ஐசோலேட் பண்ணது டாக்டர் போர்லாக் 1960 மெக்சிகோவில் அவர் ஐசோலேட் பண்ணார். இன் இந்தியா அந்த டுவார்ஃப் ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ் ஹை ஈல்டிங் மெக்சிகன் வெரைட்டிஸை 1963 நான் கிரீன் ரெவல்யூஷனுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி வெரைட்டிஸ் என்னென்னு பார்த்தா லெர்மா ரோஜோ, சொனாரா 63, சொனாரா 64, மேயோ 64. இது எல்லாமே வெரைட்டிஸ் விச் இஸ் டுவார்ஃப் ஃபோட்டோ இன்சென்சிட்டிவ் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ். இதை வந்து இட் இஸ் இம்போர்ட்டட் பை அப்போ வந்து மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்ரீ சி சுப்பிரமணியம், அவர் தான் வந்து இம்போர்ட் பண்ணார். ஐ மீன் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது கமர்ஷியலி கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணாங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. அந்த பர்பஸ்க்காக தான் ஆக்சுவலி ரிலீஸே பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஏரியா ப்ரொடக்ஷன் ரெண்டுலேயுமே யூபி தான் அதிகம். பட் வி கம் டு ப்ரொடக்டிவிட்டி, பஞ்சாப் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்? பிகாஸ் நம்ம 100% ஆஃப் ஏரியா, அங்கே எல்லா ஏரியா வீட் கல்டிவேட் பண்ணுற எல்லா ஏரியாவுமே இரிகேட்டட் கண்டிஷனில் இருந்திருக்கு. அண்ட் ஹை யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர் கம்போசிஷன், தட் இஸ் கிரீன் ரெவல்யூஷனோட ஆஸ்பெக்ட்ஸை யூஸ் பண்ணதுனால பஞ்சாபோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு ஏரியா ப்ரொடக்ஷன் என்னதான் யூபி அதிகமாக இருந்தாலும் ப்ரொடக்டிவிட்டி வந்து பஞ்சாபில் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து கிளாசிஃபிகேஷன். நம்ம ரைஸில் எப்படி 2 கல்டிவேட்டட் ஸ்பீஷிஸ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி வீட்டில் வி ஹேவ் மெனி கல்டிவேஷன் ஸ்பீஷிஸ். ஃபர்ஸ்ட் இஸ் காமன் வீட் பிரெட் ஆர் பிரெட் வீட், தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். இது வந்து ஒரு ஹெக்ஸப்ளாய்ட் ஸ்பீஷிஸ், அதாவது 6 sets ஆஃப் குரோமோசோம் இருக்கும். 2n is equal to 42. இது இம்போர்ட்டட் ஸ்பீஷிஸ், பட் இந்தியாவில் மோஸ்ட்லாக கல்டிவேட் பண்ணுறாங்க. டோட்டல் வீட் ஏரியாவில் 87% இந்த ஸ்பீஷிஸ் தான் கல்டிவேட் பண்ணுறாங்க. இதில் க்ளூட்டன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் யூஸ்ட் ஃபார் சப்பாத்தி மேக்கிங், பேக்கரி ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நார்மன் போர்லாக் வந்து இந்தியாவில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃப்ரம் மெக்சிகோ. ஸோ ஆஸ் அ கிரீன் ரெவல்யூஷனோட பார்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் மெக்சிகன் டுவார்ஃப் வீட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அடுத்து டியூரம் வீட் ஆர் மெக்கரானி வீட், ட்ரிட்டிகம் டியூரம். இது ஒரு டெட்ராப்ளாய்ட் ஸ்பீஷிஸ், தட் இஸ் 4 sets ஆஃப் குரோமோசோம் இருக்கும். 2n is equal to 28. இது நம்மளோட ரவை சேமியா ப்ரிப்பரேஷன், தட் இஸ் சூஜி அண்ட் சேமியா ப்ரிப்பரேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது 12% ஆஃப் த வீட் ஏரியாவை கவர் பண்ணுது. மெயின்லி இன் சென்ட்ரல் அண்ட் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் ரெயின்ஃபெட் கண்டிஷனில் இது வளர்த்துறாங்க. வெரைட்டிஸ் வந்து ஜெயராஜ் அண்ட் மாலவிகா. நெக்ஸ்ட் இஸ் எமர் வீட், தட் இஸ் ட்ரிட்டிகம் டைகோகம். இது ஒரு டெட்ராப்ளாய்ட் ஸ்பீஷிஸ், சேம் as ட்ரிட்டிகம், தட் இஸ் ட்ரிட்டிகம் டியூரம். இந்த ட்ரிட்டிகம் டைகோகம் இதுவும் டெட்ராப்ளாய்ட் ஸ்பீஷிஸ் தான். இது 1% ஆஃப் த வீட் ஏரியா. ஏஸ்டிவம் இஸ் 87, தென் டியூரம் இஸ் 12%. டியூரம் இஸ் 12% அண்ட் டைகோகம் இஸ் 1% ஆஃப் த வீட் ஏரியா. ஸோ இந்தந்த ஏரியாஸ், அதாவது குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு ரீஜனில் கன்ஃபைன் ஆயிருக்கு. அண்ட் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் சவுத் இண்டியன் டிஷ் கால்ட் அஸ் உப்மா. நம்மளோட உப்மா இருக்கு இல்லையா, அதுக்கு சூட்டபிள் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த மாதிரி வீட் டைப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரிட்டிகம் டைகோகம். ஓகே, 1% ஆஃப் த வீட் ஏரியா.
அடுத்ததா பார்க்க போறதுல டிப்ளாய்ட் ஸ்பீஷிஸ். இது வரைக்கும் பார்த்தது ஹெக்ஸப்ளாய்ட் அண்ட் டெட்ராப்ளாய்ட் ஸ்பீஷிஸ். டிப்ளாய்ட் ஸ்பீஷிஸ்ல ட்ரிட்டிகம் மோனோகாக்கம் 2n is equal to 14 and triticum agloploid which is also 2n is equal to 14. அவ்வளவுதான். ஸோ ஜென்ரலா ஆரிஜின் ஆஃப் வீட்னு பார்த்தா இட் இஸ் சவுத் வெஸ்ட் ஏஷியா, தட் இஸ் டர்க்கி டு பி ப்ரிசைஸ். அண்ட் இரிகேஷன் ஸ்டேஜஸ், அதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆஃப் இரிகேஷன் பார்த்தா CRI, that is crop root initiation stage, tillering stage, jointing stage, flowering stage, milking stage and dough stage. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. crown initiation stage, crown root initiation stage, இது வந்து 21st days after sowingல நமக்கு நடக்கும். இந்த ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தான் ரூட் அண்ட் ஷூட் டிரான்சிஷன், அதாவது அந்த டிரான்சிஷன் ஜோன் பிட்வீன் ரூட் அண்ட் ஷூட் இருக்கு இல்லையா, that is called as crown root initiation. Okay, so tillering stage வந்து 40 to 45 days after sowing, jointing வந்து 60 to 65 days after sowing, flowering or booting stage, panicle or spike initiation stage வந்து 80 to 85 days after sowing, milking stage வந்து 100 to 105 days after sowing. அதாவது வீட்டோட கிரெயின் வந்து ப்ரிமிட்டிவாக இருக்கும், அதை நீங்கள் இப்போ மில்கி லாக்டெக்ஸ் வரும். ஸோ தட் இஸ் மில்கிங் ஸ்டேஜ் 100 to 105 days ஆஃப்டர் சோயிங். அடுத்து டோ ஸ்டேஜ் விச் இஸ் 115 to 120 days ஆஃப்டர் சோயிங். அதாவது மில்கி ஃப்ளூயிட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா மில்கி ஸ்டேஜில், அந்த ஸ்டேஜ் வந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து தாண்டி வீட் கிரெயின்ஸ் வில் பிகம் ஹார்ட். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் டோ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த 6 இடத்துலையுமே இரிகேஷன் ஆர் வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது. இரிகேஷன் ஷுட் பி மோர், வாட்டர் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா the yield reduction will be high. Okay, so as I already mentioned, அதாவது ரைஸில் பார்த்த மாதிரி ரைஸ் இஸ் C3 plant but it is short day plant. ஆனால் இங்கே it is also a C3 plant but it is a long day plant. ஓகே, ஸோ நமக்கு ஐடியல் கண்டிஷன் என்ன, cool and moist weather during vegetative growth. இதுவே grain formation அப்போ we need warm and dry weather. ஓகே, இப்போ வந்து ஒரே ஒரு இரிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான்ப்பா என்கிட்ட வாட்டர் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக CRI ஸ்டேஜில் பண்ணணும். CRI அப்போ விச் இம்ப்ளைஸ் தட் CRI ஸ்டேஜ் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் க்ரூஷியலான ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம். இதுவே என்கிட்ட வாட்டர் 2 இரிகேஷன் அளவுக்கு என்னால் வாட்டர் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னா CRI stage and booting stage, that is spike initiation stage la நம்ம apply பண்ணிக்கலாம். These 2 stages are most crucial. Okay, அடுத்து booting stage. So booting stageல தான் வந்து நமக்கு internode swelling ஆகி நமக்கு reproductive stage வந்து வரும். The spike வந்து அந்த flag leafல தான் கவர் ஆயிருக்கும். The spike is held by the last leaf called as flag leaf. அந்த flag leafல இருந்தா நமக்கு spike initiate ஆகும். Okay, so in this stage this is the stage of maximum leaf area and it is responsible for contributing 50% of the total yield. அடுத்து varieties. Norin 10 முன்னாடியே சொன்ன மாதிரி it is a Japanese which is impact or it will impart dwarfness. அதனால so the dwarfness of the Norin gene வந்து it is a result of 2 recessive genes. அது is marked by SD1 and SD2. These 2 are the recessive gene that causes dwarfness. அந்த gene தான் responsible for dwarfness in Norin cultivars. Okay, so Mexican varieties are red color la irukum, whereas Indian and its cross varieties will be amber colored la irukum. Okay, so Mexican varieties will be red colored and Indian varieties or its crosses will be amber colored. So single gene dwarf Lerma Rojo 64A, Sujata, Girija, இது எல்லாமே dwarf single gene which imparts dwarfness, responsible for dwarfness. And Girijaங்கிறது it is suitable for North Indian hillsக்கு suitable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Sonalika, it is a variety developed from the selection of HT1553 and RR21. அதுவே double gene dwarf na Kalyan Sona, developed from Kalyan 227 and Sona 227. Then Sonara 64, Choti Lerma, HD 2009, HD 2329, Janak, etc. இதுல HD 2009 is also called as Arjun. Okay, அடுத்து triple gene dwarf which is developed in 1970. Example Hira, Moti and Lal Badshah. Mutant varieties வந்து it is released from IARI, New Delhi. Sharbati Sonara 64ல இருந்து டெவலப் பண்ணுது.
Pusa Lerma developed from Lerma Rojo 64A. இந்த சொனாரா 64 லெர்மா ரோஜோ எல்லாமே வந்து மெக்சிகோல இருந்து நமக்கு இந்தியாவில் ரிலீஸ் பண்ணது டியூரிங் கிரீன் ரெவல்யூஷன். அதில் நம்ம கிராஸ் பண்ணி ஃபர்தராக டெவலப் பண்ணி தான் நம்ம கண்ட்ரில இருந்து வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதர் பாப்புலர் வெரைட்டிஸ் லோக் ஒன் சூட்டபிள் ஃபார் லேட் சோயிங். லேட் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். லோக் ஒன் சூட்டபிள் ஃபார் லேட் சோயிங். C306 it is a farmy wheat, tall variety, rainfed condition ku suitable. Chapati making quality will be excellent in the land. Okay. And K65 it's a tall variety, late sowing, saline soil ku suitable. Then Sailaja which is suitable for Himachal Pradesh. Malavia 12 protein content up to 15% irukku. WH147 good quality chapati making ku useful. Idella other popular varieties. PBW 502 good yielder under irrigated cool climate. Raj 3765 late sowing variety resistant to lodging. Raj 4037 these are the other varieties எல்லாத்துக்கும் suitable. இதில் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா UG 99 race of rustக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது ராஜ் 4120 2009 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஈல்டுமே 48 to 58 quintals per hectare. Next is new varieties which is developed by IIWBR Kernel. So Karnan Vandana, Karnan Vaidehi, Karnan Vrinda, Karnan Varuna, இது எல்லாருமே வந்து new varieties released by IIWBR which is present in Karnal. Okay. Next is varieties released by IRA New Delhi, Pusa Gautami, Pusa Amulya, Pusa Yashashvi. These are the varieties released by IRA New Delhi. Seed rate in Patha for normal sowing it is 100 kg seeds per hectare. Or late or broadcasting generally ரொம்ப அதிகமா தேவைப்படும் 125 kg seeds per hectare. For dibbling it is 25 to 30 kg seeds per hectare. See spacing வந்து 22.5 into 10 cm in irrigated condition. So between row it is 22.5 cm and between plants it is 10 cm. Sowing date in Patha first fortnight of November, that is first 15 days in November is the best sign for wheat sowing. இதுவே rainfed wheat sowனுக்கு வந்து second fortnight of October, that is last 15 days of October is suitable in case of rain-fed condition. Okay. Depth of sowing. So depth வந்து depends upon the length of the coleoptile. Single gene dwarf varieties na 5 to 6 cm. Double gene dwarf na 4 to 5 cm. Triple genes varieties அப்படின்னா 3 to 4 cm depth is enough. So an average of 4 to 5 cm depth is ideal for wheat sowing. Sowing methods like there are 5 basic sowing methods: drilling, broadcasting, dibbling, and behind the plow method la rendu irukku, Kera method and Pora method and FIRB method. Drilling la seed cum fertilizer drills is best and it is most common used method. Broadcasting la namakku more seeds வேணும், requires more seeds. டிப்பிளிங்கில் நம்ம டிப்ளர் வச்சு சோ பண்ண முடியும். சீட் ரேட் வந்து மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மி. ஸோ பிஹைண்ட் த ப்ளவ் மெத்தடில் 2 types. கெரா மெத்தட். ஸோ சீட்ஸ் ஆர் ட்ராப்ட் பை ஹேண்ட், அதாவது கண்ட்ரி ப்ளவ் முன்னாடி போகும், அந்த ஃபரோவில் வி ஆர் ட்ராப்பிங் த சீட்ஸ், தட் இஸ் கால்ட் எஸ் கெரா மெத்தட். இதுவே பொரா மெத்தடில் சீட்ஸ் ஆர் ட்ராப்ட் இன் ஃபரோ பை ஃபனல், அதாவது அந்த ப்ளவ்லேயே ஒரு ஃபனல் அட்டாச் ஆகிருக்கும், அந்த ஃபனல் வழியாக நமக்கு சீட்ஸ் ட்ராப் ஆகும். மேனுவல் ஒர்க் தேவையில்லை, ப்ளவ் மட்டும் இது பண்ணால் போதும். தட் இஸ் கால்ட் எஸ் பொரா மெத்தட். FIRB மெத்தட்ங்கிறது இட்ஸ் a new method of sowing is furrowing of irrigated raised bed system. Irrigated raised bed system furrow பண்ணி அதில் sow பண்ணுறது. It gives average to higher yield than the other methods. Okay. Fertilizer and manure. நம்ம ரைஸ்க்கு என்ன பார்த்தோம்? 100, 60, 60 NPK plus 25 kg zinc sulfate. இதுவே இங்கே it's 120, 60, 40. Okay. kg per hectare NPK. Dose னு பார்த்தா half dose of nitrogen, that is 60 kg of nitrogen, and full dose of PNK is applied as a basal dose, and அதுக்கப்புறம் remaining half dose of nitrogen top dressing first irrigation அப்போ top dressing நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஸோ ஏன்னா நைட்ரஜன் இஸ் ஹைலி மொபைல் கம்பேர்ட் டு PNK, ஸோ அதை ஒரே டோஸில் அப்ளை பண்ணும்போது லீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்பிளிட்டிங் த டோசஸ். அண்டர் ரெயின்ஃபெட் கண்டிஷன் full dose of NPK use பண்றோம் before sowing itself. So under rainfed condition we are also spraying 0.5% thiourea and standing crops. இப்படி பண்றதுனால நமக்கு yield வந்து 10 to 15% அதிகமாகுது. So அடுத்து weed management.
மோனோகாட் வீட்ஸ், ஃபிலாரிஸ் மைனர், அதுதான் வந்து மிமிக் வீடுன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஐசோப்ரோட்யூரான் 0.75 kg per hectare 30 to 35 days after sowing யூஸ் பண்ணலாம். இதுவே இஃப் ஃபிலாரிஸ் மைனர் ஷோஸ் ரெசிஸ்டன்ஸ், ஐசோப்ரோட்யூரான்னால நமக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி இட் இஸ் ரிப்போர்ட்டட் பை ஆர்கே மாலிக் இன் ஹிசார். ஸோ அதனால சல்ஃபோசல்ஃபியூரான் 20 grams per hectare ஆர் மெட்டாசல்ஃபியூரான் 4 grams per hectare யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ஐசோப்ரோட்யூரான் வந்து 0.75 kg per hectare ஜென்ரலாக 1 month after sowing பண்ணுவாங்க. பட் இட் இஸ் ரிப்போர்ட்டட் டு ஷோ ரெசிஸ்டன்ஸ். அது அப்ளை பண்ணுறதுனால ஃபிலாரிஸ் மைனரில் எந்த எஃபெக்டும் இல்லை, இட் ஷோஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஹிசாரில் பை ஆர்கே மாலிக், டாக்டர் ஆர்கே மாலிக். ஸோ அதனால வி ஆர் கிவிங் 2 alternatives. ஒன்று வந்து சல்ஃபோசல்ஃபியூரான் 20 grams per hectare. இதுவே அடுத்து வந்து மெட்டாசல்ஃபியூரான் விச் இஸ் 4 grams per hectare. இது ஐசோப்ரோட்யூரானுக்கு இன்ஸ்டடாக யூஸ் பண்ணலாம். அகெயின் இன்ஸ்டட் யூஸ்ட் ஃபார் ஃபிலாரிஸ் மைனர் கண்ட்ரோல். Avena fetua is wild oat to control Filaris minor and Avena fetua. Post-emergence application of clodinafop propargyl 60 grams per hectare. இது வந்து post-emergence applicationக்கு to control both Filaris minor and Avena fetua. இதெல்லாம் வந்து monocot weeds. For dicot weeds like Chinopodium album, Managalis arvensis, Melitotes species, etc., 2 to 4D ether salt. 2,4-D ether salt is used as a post-emergence one, same 1 month after sowing. அதோட இது பார்த்தா 500 ml per hectare to control the dicot or broad-leaved weeds. Okay. So dwarf variety-ல 2,4-D should be applied at 30 to 35 days after sowing because 1 week earlier spray may cause ear malformation in wheat. Okay. So 2,4-D is nothing but 2,4-dichlorophenolic acetic acid. So generally it is used for controlling dicot weeds, 500 ml per hectare. In the case of dwarf varieties, it should be applied 30 to 35 days after sowing. Okay. So going to important questions in wheat. Botanical name, wheat is Triticum aestiva. Yeah. Origin of the wheat, it is Southwest Asia, particularly Turkey. The flowering portion of the wheat is called a spike or a ear. Okay. Macaroni wheat and Triticum durum. It is a tetraploid species. Emmer wheat is Triticum dicoccum. It is also a tetraploid species. And இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மெயின்லி சவுத் இந்தியாவுக்கு உப்மா அப்படிங்கிற டிஷ், ரைட், யூ ஆல் நோ, ரைட், அந்த டிஷ்ஷை மேக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபார் லேட் சோன் வெரைட்டி ஆஃப் வீட், லோக்வன், ராஜ் 3765, சோனாலிகா. ஸ்பேசிங், ரோ ஸ்பேசிங் என்ன 22.5, இதுவே பிளான்ட் டு பிளான்ட் ஸ்பேசிங் வில் பி 10 cm. So most critical stage of irrigation என்னது crown root initiation stage, that is 21 days after sowing. இதுவே two most important வந்து CRI and flowering stage, that is spike initiation or booting stage. இது ரெண்டு ஸ்டேஜ் ரொம்ப crucial. Gene responsible for dwarfness in wheat, Norin 10, it is a Japanese variety. Okay. Important mimicry wheat of wheat வந்து Filaris minor. In the case of rice என்ன, it's Echinoclova species. So test weight of wheat seeds is 40 grams and Filaris minor is 2 grams. Drift hazard into adjoining pulse crop is due to the spray of 2,4-D. Drift hazard na இங்க அடிக்கிறப்போ காத்து பட்டோ ஸ்ப்ரே பண்றப்போ அந்த காத்துனால பக்கத்து கிராப்புக்குமே இது பக்கத்து கிராப்புக்கு எஃபெக்ட் ஏற்படுத்தும். ஓகே, that drift hazard is due to 2,4-D. Triple gene dwarf varieties of wheat is Hira, Moti and Arjun. Okay. Central zigzag axis of wheat spikelet is known as rachis or rachis ன்னு சொல்லுவாங்க. It is the main axis மாதிரி. அந்த main axisல இருந்து நமக்கு spikes வரும். First man-made cereals is triticale. Fruit type of wheat as well as rice is caryopsis. என்ன சொன்னேன், அதோட pericarp and அதோட seed coat will be fused together. Okay, that type of fruit is called as caryopsis. Triticale is a cross between wheat and rye. DT46 is a variety of triticale. Excuse me. So temperature of germination of wheat is 20 to 25 degrees Celsius. Generally, it requires cool climate during vegetative growth and warm and dry climate during the grain maturation stage. Okay. So protein content of wheat is 8 to 11%. Either way for rice is 6 to 7%. And world or staple food crop வந்து wheat. இதுவே வந்து இந்தியாவுக்கு or Southeast Asian countries க்கு வந்து it will be rice.
So most of the present days Indian wheats contain gene of Indian variety wheat varieties contain the gene of rht1 and rht2. So the wheat portion அதோட எந்த wheat protein which is essential for good bread quality and chapati making, it is gluten. ஏன்னா it is a protein when combines with water it forms a sticky or elastic dough or elastic substance, correct? That is required for chapati making and bread quality, so gluten. So for safe storage moisture content of the grain should be 10 to 12%. Triticum aestum was first introduced in India by Norman Borlaug of Mexico in the case of Green Revolution. Harvesting stage la wheat oda moisture 25 to 30. இதுவே storage condition la 10 to 12% இருக்கணும் for safe storage purpose. Triple gene dwarf varieties was released in the year 1970. Highest production and cultivation area UP, but in case of productivity it is Punjab due to Green Revolution, that is high 100% irrigation condition and also high use of fertilizers, right? So export quality of wheat is influenced by kernel bunt. Dwarfing agent of wheat crop is cycocel. Cycocel is generally it is a growth retardant, right? So objectionable weed of wheat is Convolvulus arvensis. இதுதான் வந்து objectionable weed. அதாவது seed lotல இல்ல வீட்டோட இதுல இந்த seed வந்து mix ஆகக்கூடாது. அப்படி mix ஆச்சுன்னா that will be eliminated. அதுதான் objectionable weed. இந்த வீட்டோட seedsஓ இதோ எதுவுமே வந்து வீட்ல involve ஆகக்கூடாது. Okay. Variety of wheat which is susceptible to 2,4-D, அதனால spike deformity cause ஆகிறது HD 2009 which is Arjun. நம்ம இதை also late zone variety அப்படின்னு பார்த்தோம். So primary roots in wheat that supports, அதாவது நான் என்ன சொன்னேன், crown root அதாவது colonel rootன்னு ஒன்று டெவலப் ஆகும். அது இல்லாமல் அதோட மெயின் ரூட்டுக்கு பேர் செமினல் ரூட். அது nourish the plant at initial stage. அதுக்கு பேர் தான் primary root, also called as seminal roots. In wheat hybridization method most commonly used வந்து Guju method அப்படின்னு சொல்றாங்க. Absolute weed of wheat is Chenopodium album. இதுவே objectionable weedங்கிறது Convolvulus arvensis. So recommended ratio of wheat and mustard intercropping is 9:1. Biofertilizer of wheat as well as for rice is Acetobacter. It is a free living non-symbiotic one for nitrogen fixation. Okay. Multi-lines in wheat is produced by backcross breeding. So thank you. இந்த லெக்சர்ல ஏதாவது கெயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Yeah, let's meet in next class. Thank you. Bye bye.